வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பணத்தை இழுத்து தரக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம். இது பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். இது பணம் பல மடங்கு உயரும். நீங்கள் வீட்டில் செஞ்சலாம், இல்லை உங்களுக்கு வியாபாரம் செய்கிற இடத்துலையும் செய்யலாம். இது எங்கே வேணாலும் செஞ்சுக்கலாம். பணம், நகை, அதுபோல் இந்த வெள்ளி பொருட்கள், தேவையான நம்மளுக்கு என்ன தேவையோ விலை உயர்ந்த பொருள், அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எளிமையான முறையில் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். பணம் காசெல்லாம் சேர ஆரம்பிக்கும். பணமே இல்லாத இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக பணம் சேரும். இதை எந்த கிழமையில் ஒன்றாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கு தேவை என்னென்னா, ஒரே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் ஜாதிக்கான்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ஜாதிக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க. பெரிய பெரிய மல்லிகை கடை, ஹோல்சேல் கடை இருக்குது இல்லையா, அதுபோல் கடையிலையும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த 2 கடையில் நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஜாதிக்காய் அது ஒரு 9 ஜாதிக்காய் அளவுக்கு வாங்கிட்டு வச்சுக்கிங்க. வாங்கிட்டு வச்சுன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் லைனிங் துணி நம்மளுக்கு வேணும். ஜாக்கெட்டுக்குள்ளே இப்போ வச்சு தைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த துணியில் ஒரு பிட்டு ஒன்று நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த ஓமப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஓமப்பட்டுனா கலர் கலராக இருக்கும், எல்லா கலரும் கலந்த மாரி இருக்கும். ஒரே ஒரு துணி கேட்டு வாங்கிக்கிங்க. ஓமப்பட்டுன்னு அது நிறையா கொடுப்பாங்க. எப்படின்னா, ஓமப்பட்டுன்னு கேட்டினீங்க ஒரு கட்டாக கொடுப்பாங்க. இந்த ஓமத்திலலாம் போடுவாங்க, இந்த அக்னி இதெல்லாம் போட்டு எரிப்பாங்க இல்லையா, அதில் போடுவாங்க. அதில் ஒரு பீஸு இருந்தால் கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் அது எப்படி கொடுக்குறாங்களோ அது போல் கேட்டு வாங்கிங்க. ஆனால் அது எல்லா கலரும் கலந்த மாரி இருக்கணும் அந்த ஓமப்பட்டில். அது போல் துணியை பார்த்து வாங்கிக்கிங்க. அப்படி ஒரு வேளை கிடைக்கலன்னா, நீங்கள் அந்த எத்தனை துணி அந்த கட்டில் பீஸ் வச்சுக்கிறாங்களோ அதை பூராத்தையும் கூட வாங்கிட்டு வந்துருங்க. என்ன ஒன்று இதில் காசு அதிகமாக, ரேட் அதிகமாக இருக்கும். சின்ன சைஸில் பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த மஞ்சள் கலர் துணி, ஜாதிக்காய், நம்மளுக்கு ஓமப்பட்டு இது வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நாய் உருவி செடி, அந்த செடியோட வேர் நம்மளுக்கு வேணும். அந்த வேர் முதல் நாளைக்கு போயிட்டு இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள், இதுக்கு முன்னாடி நாள்லேயே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த நாய் உருவி செடி வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த செடியை பார்த்து வச்சுட்டு வந்துருங்க. வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றினா தான் அந்த செடி ஊறும். கீழே அந்த மண்ணெலாம் ஈரப்பதமாகவும், அப்போ தான் பிடுங்கி எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது, ரொம்ப பிடுங்கும்போது அறுத்துக்கும். அதனால் முதல் நாளைக்கே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்துடுங்க. மறுநாள் இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்னா, இன்றைக்கி போயிட்டு காலையில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த செடியில் மஞ்சள் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. மஞ்சள் தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த செடி மேலே தெளிச்சிடுங்க. தெளிச்சிட்டு அதுக்கு வத்தி, கற்பூரம், ஊதுவத்தி எல்லாமே அந்த பழம்லாம் வச்சு, வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு நல்லா வேண்டிங்க. இந்த செடி நான் எடுத்துன்னு போகிறேன், எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கணும், பணம் காசு நல்லா ஈர்த்து தரணும், எல்லாமே நம்மளுக்கு சேரணும். பணம், நகை, வெள்ளி, வைடூரியம், இது போல் எது உங்களுக்கு தேவையோ. ஆனால் தேவையில்லாதலாம் வேண்டக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள பொருளாக வேண்டணும். நல்லா வேண்டிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, இந்த செடியை எடுத்து போகிறேன், எனக்கு எந்த ஒரு பாவ தோஷமும் வரக்கூடாது, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ வேண்டிக்கலாம். உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அந்த தெய்வத்தோனாலும் வேண்டி இந்த செடியை எடுத்த முறை எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே ரவுண்டை தண்ணி எடுத்து நீர் வேலை விடுங்க. நீர் வேலை விட்டு அப்படியே அந்த செடியை நேக்காக பிடிங்கி எடுங்க. பிடிங்கிட்டிங்கன்னா, பிடுங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணால், அந்த மேலே தழை செடி அந்த இது இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணி ஒரு கருங்கல் வச்சு அடிச்சிங்கன்னா கட்டாயிடும். அந்த நம்மளுக்கு வேறு தான் ஓணும். அந்த வேரை என்ன பண்ணுறீங்க, எடுத்துக்குங்க. எடுத்து வீட்டுக்கு கொண்டாந்துருங்க. இதை நைட்டில் தான் உட்காந்து செய்யணும். நைட்டில் சாயந்தரம் சூரியன் உதயம் அஸ்தமரம் முடியுது இல்லையா, சூரியன் மறையுது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் இதை உட்காந்து செய்யணும். அப்படி உங்களுக்கு அந்த டைமில் செய்ய வேலை கொஞ்சம் இருக்கிற மாரி இருந்தால் நீங்கள் பகலில் எந்த டைமு, ஆனால் ராவுகாலம் யமகண்டம் இல்லாத டைமாக பார்த்து செய்யணும், நல்ல நேரமாக பார்த்து செய்யணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது போல் டைமை பார்த்து தேர்ந்தெடுத்துக்குங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, வேலை இருக்கிற டைமே வேலையை பாருங்கள், வேலை இல்லாத டைமில். ஆனால் ராவுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது. அது போல் இதாக பார்த்து செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கலர் துணி ஒரு 3/4 அடிக்கு 3/4 அடி கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அந்த மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு இருக்குது இல்லையா, ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைப்பாங்களா லைனிங் துணி, அதை என்ன பண்ணுறீங்க, இப்போ கட் பண்ணிங்க கட்டமாக ஒரு 3/4 அடிக்கு. என் கை இருக்குதுன்னா இந்த கையில் வந்து இந்த அப்படியே இந்த அகலத்துக்கு பிடிச்சி கட்டமாக கட் பண்ணி அதை என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் போட்டு நல்லா அலசினிங்கன்னா அந்த கஞ்சி மாரி பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு மாதிரியா, அது பூரா போயிடும். போச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, நல்லா வெயிலில் காயப்படுங்க. வெயிலில் காயப்படுறதுக்கு அப்புறம் லைட்டாக மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து நெயிலில் எடுத்தாந்து கொஞ்சம் சூடு ஆறணும். ரொம்ப சூடாக இருக்கும் அது, அந்த அனல் மாரி இருக்கும் இல்லையா, அதை ஆறின பிறகு எடுத்து என்ன பண்ணுறீங்க, கீழே விரிச்சு போட்டுன்னு இந்த ஜாதிக்காய் 3 காய் எடுத்துக்குங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த துணியில் வச்சுருங்க, விரிச்சு போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு வந்து 5 ரூபா காயின் பித்தளை காயின் போகணும். 5 ரூபாய் இல்லை 10 ரூபா காயின், 20 ரூபா காயின் கிடச்சா கூட பரவாயில்ல. ஆனால் பித்தளை காயினாக இருக்கணும், இரும்பு காயின் வைக்கக்கூடாது. அந்த காயின் என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் தண்ணியில் போட்டு அலம்பிட்டு கோமியத்தில் அலம்பிடுங்க. அலம்பிட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கோமியத்தில் அலம்பிட்டு, 2வது மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு, அதுக்கப்புறம் பன்னீரில் அலம்பிடுங்க. அலம்பி என்ன பண்ணுறீங்க, இந்த துணி மேலே ஜாதிக்காய் 3 வச்சுக்கிறீங்க இல்லையா, இதுவும் கூட வந்து இந்த 10 ரூபா காயின் இல்லை அந்த 5 ரூபா காயின், ஆனால் பித்தளை காயினாக தான் இருக்கணும். இரும்பு காயினும் வைக்கக்கூடாது, சில்வர் காயின் மாரி இருக்குது இல்லையா, அது வைக்கக்கூடாது. அது வந்து வேலை செய்யாது, ஆனால் பொறுமையாக வேலை செய்யும். அது வந்து கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு வராது அந்த அளவுக்கு. அதனால் வந்து பித்தளை காயினாக பார்த்து வச்சுக்கிங்க. அதில் ஒரு காயின் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த அப்படியே மடித்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் கலர் இந்த பூ கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது போல் நூல் போட்டு கட்டுங்க. இந்த துணிலாம் தைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நூல் போட்டு கட்டக்கூடாது. நம்மளுக்கு வந்து பூ கட்டுற நூலில் மஞ்சள் கலர் நூல், அதை என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அப்படி மடித்து சேர்த்து பிடிச்சி ஒரு முடிச்சு மாரி பொட்டலை மாரி கட்டிவிடுங்க. கட்டி என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி உங்களுக்கு பணம் வைக்கிற இடத்துல எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இந்த முடிச்சு உள்ளே வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு ஒரு ஊதுவத்தி ஒரு தீபாரத்தனை கற்பூரம் எதனா காமிச்சிங்கன்னா நல்லா அது வைக்கிறதுக்கு முன்னாடி வாசனையே எதனா உள்ளே தெளித்து விட்ருங்க. வாசனையே இந்த அர்த்தர் மாரி இல்லை ஜவ்வாது எதனா உள்ளே தெளித்து விட்ருங்க. தெளிச்சுட்டு அந்த முடிச்சை உள்ளே வச்சுருங்க. வச்சிங்கன்னா எப்படி தான் பணம் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஒரு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வர ஆரம்பிக்கும். பீரோவில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வந்து சாமி ரூமில் வைக்கலாம், இல்லை நீங்கள் அரிசிலாம் வைப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வைக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம் அந்த மளிகை ஜாமான் பொருள் வைக்கிறீங்க இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அங்கே இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற வேலை கல்லாப்பட்டி இருக்குது இல்லையா, அதுலேயும் வைக்கலாம். அதுலேயும் நல்லா பணத்தை சேர்க்கும், பணத்தை இழுத்து கொடுக்கும். அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நகை சேரணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே போல் துணி, இந்த பட்டு துணியை சொன்னேன் இல்லையா, பட்டு துணியை எடுத்து வச்சிக்கின்னு அதை விரிச்சு போட்டு இந்த ஜாதிக்காய் 3 வச்சு என்ன பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு எதோ வேஸ்ட் ஆகுனா வேஸ்ட்டாக ஏதோ யூஸ் பண்ணாத தங்கம் யாராக இருந்தீங்கன்னா அதில் வச்சுருங்க. தங்கத்தை ஃபஸ்ட்டு அலம்பிடணும், மஞ்சள் தண்ணியில் போட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை வந்து அந்த ஜாதிக்காய் 3 வச்சு அது கூட வந்து இந்த தங்கத்தை வச்சுருங்க. எந்த தங்கமாக இருந்தாலும் சரி, உடஞ்சி போனதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வச்சுருங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, அதில் நல்லா வாசனையான லிக்விட் மாரி இந்த அர்த்தர் மாரி நல்லா வாசனையான இது வந்து லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றி கட்டி எடுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே நகை வைப்பீங்களோ அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நகையை வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். நகை சேரும், ஆனால் வந்து பொறுமையாக ஆட்டோமேட்டிக்காக சேரும். வர நகையை இது கூட வைக்கணும். இந்த முடிச்சில் படுற மாரி என்ன ஒன்று, இந்த முடிச்சில் வந்து நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஒருத்தவங்க வச்சு பார்த்துட்டு அடிக்கடிக்கு வந்து அதை எடுத்து பார்ப்பாங்க முடிச்சு, அது போல் எடுத்து பார்க்கக்கூடாது. நீங்கள் எடுத்து பார்க்காம அந்த முடிச்சை வந்து அது கூடயே வந்து நீங்கள் நகை எல்லாமே வைக்கலாம். அதுபோல் வந்து இந்த வெள்ளி இப்போ சம்மந்தப்பட்டது, இதை நான் கையில் போட்டுக்கிறேன் இல்லையா மோதிரம், இது போல் வெள்ளி சம்மந்தப்பட்டது அது போல் வச்சு கூட அந்த ஒரு துணியை விரித்து போட்டு அதில் வந்து ஜாதிக்காய் 3 வச்சு நீங்கள் அதுவும் கூட வந்து வெள்ளி அதுவும் கூட வந்து நீங்கள் அதை சேர்த்து பிடிச்சி முடிச்சு மாரி கட்டி நீங்கள் வச்சிங்கன்னா வெள்ளி பொருளும் சேரும். நல்லா உங்களுக்கு என்ன தேவை அந்த அளவுக்கு சேரும். இது வந்து ரகசியமான பரிகாரம். அப்படி பணம் நல்லா சேர ஆரம்பிச்சுன்னா இது போல் பரிகாரத்தை வந்து நீங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. சொல்லாமல் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். இது போல் நான் செஞ்சேன், எனக்கு வந்து பலனை கொடுத்தது, பணங்காசு சேருதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அதை வந்து நீங்கள் அப்படி உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணுன்னா இந்த வீடியோவை வந்து இந்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க பார்த்துட்டு செஞ்சுக்குவாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு வந்து இந்த பணம் நல்லா சேர்ந்துது, நகை சேர்ந்துதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பரிகாரம் வேலை செய்யாது. இது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து வயசானவங்களாம் அந்த காலத்தில் வந்து இந்த
பெரிய பெரிய கம்பத்துக்கார வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்க அது போல் வீட்டெல்லாம் வந்து இது போல் இதெல்லாம் முடிச்செல்லாம் செஞ்சு அங்கங்கே பணம் வைக்கிற இடத்துல வைப்பாங்க. வச்சாங்கன்னா நல்லா பணம் வந்து நல்லா பெருக ஆரம்பிக்கும். அது எப்படின்னே தெரியும், நம்மளாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஏழையாக இருப்பாங்க அந்த கிராமத்தில். ஒரு வில்லேஜெல்லாம் வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஏழ்மையாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் வந்து இந்த வசதியாக இருக்கிறவங்க வந்து இப்படி செஞ்சால் உங்களுக்கு பணம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க பணக்கார ஆகிடுவாங்க இல்லையா? அதனால் வந்து இவங்க இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுபோல் வந்து சொன்னாங்கன்னா செய்யலாம். நிறைய பேர் வந்து செஞ்சு அதில் வந்து வர காசு வந்து சம்பாதிக்கிற காசு கூட கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் காசு சேரும். இல்லாத ஏழைப்பட்டுக்கெல்லாம் சொல்லலாம். இது வந்து சொன்னால் பலிக்காதுன்றதுனால தான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ரகசிய பரிகாரம்னு இது பேர். எல்லாருமே வந்து செஞ்சுக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. இதோ இன்னொன்று, இந்த ஜாதிக்காய் கூட வந்து துணி இது போல் வந்து மஞ்சள் கலர் துணி எடுத்து அதில் வந்து அரிசி போட்டு வைக்கலாம். அரிசி போடலாம். அரிசி போட்டு மூட்டையாக கட்டி வைக்கலாம் இந்த ஜாதிக்காய் கூட. அதுவும் இல்லாமல் வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது போல் இந்த நவதானியத்தில் எதை நம்ம சாப்பிட்ற பொருளை நவதானியம் இந்த இதெல்லாம் போட்டு அதெல்லாம் கும்பலாக போட்டு ஒரு முடிச்சா கட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து அன்னத்துக்கு வந்து குறை இருக்காது நம்மளுக்கு. அதே போல் வந்து ஒருத்தவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு குறையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். என்ன சம்பாரிச்சாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. அது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த நம்ம நவதானியம் கொஞ்சம் போட்டு துவரம் பருப்பு, அரிசி எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் அது அரிசி பானை வைக்கிற இடத்துல அரிசிலாம் வைப்பீங்களா அதில் வைக்கலாம். இல்லை பூஜை ரூமில் வைக்கலாம். பூஜை ரூமில் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வச்சிங்கன்னா அன்னதாரத்தில் வந்து நம்மளுக்கு வராது, சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. நல்லா வந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கான ஒரு அந்த சாப்பாடு என்ற குறை இல்லாமல் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சி நிறைஞ்சிருக்கும். நல்ல ஒரு அன்னலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. வந்து நம்மளுக்கு குறை இல்லாமல் எல்லாத்தையும் எல்லா குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு அருள் கொடுப்பாங்க. நீங்கள் நான் சொன்ன மாரி செஞ்சு பாருங்கள். இது வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் தான் இது. யாரும் வந்து செய்யாதது கிடையாது. செஞ்சு நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள். ஆனால் சொல்கிறத வந்து இது போலலாம் நான் செஞ்சேன் பணம் காசு சேர்ந்தது நீங்கள் செஞ்சு பாருங்களாம் சொல்லக்கூடாது. இந்த வீடியோவை வந்து நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது, உங்களுக்கு ஒரு அனுகூலம், உங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் வந்து நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.